கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கும். இப்போ சீமான் அவர்கள் அன்று பாத்தீங்கன்னா சமூக ஆளுமைகளுடன் ஒரு கலந்துரையாடல் நடத்தினாரு. அது முடித்த பிறகு உடனே பாத்தீங்கன்னா பாக்கியராஜ் அவர்களினுடைய மரணத்துக்கு வந்தாங்க. இப்போ சீமான் பாக்கியராஜ் அவர்களினுடைய அந்த பயணம் ஒரு மேடையில் சீமான் அவர்கள் பேசுனதே வேணா உங்களுக்கு காணொலி வேணாலும் நான் அனுப்புறேன். சீமான் என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முக்கியமானது அது ரொம்ப இலக்கியத்தில் ஈடுபாடு பத்திரிகையாளர்களுக்கு பெரும்பாலும் தெரியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சோறு இல்லாத சித்திரங்கள் ஒரு படம். அந்த படம் இப்போ கூட நெட்டில் இருக்குது, போய் இணையத்தில் போய் பார்த்துக்கலாம் நீங்கள். அந்த படத்தில் ஒரு தாயானவள் விதவை ஆகிட்டான்னு வச்சுங்க. அந்த குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா எப்படி நடந்துக்கணுன்றதுக்கு ஒரு பாடம் அது. ஒரு விதவை தாய் தப்பு பண்ணால் அது எப்படி குடும்பத்தையே பாதிக்குதுன்றத ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருப்பார். ரொம்ப பக்காவாக கடைசி கிளைமேக்ஸ் காட்சியில் ஒரே ஒரு சின்ன ஒரு வசனத்தில் சொல்லுவார், இந்த டெய்லரிங் மிஷின் பழசாயிடுச்சு, மிஷினை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு போவார் அவங்க வீட்டுக்கு வரவர். அதுலேருந்து என்ன அர்த்தம்னா, மிஷின் பழசாயிடுச்சுன்னா நீ பழசாயிட்ட, நீ பொண்ணு வயசு வந்துட்டா, பெரிய பொண்ணாயிட்டா அப்படின்னு சொல்ல தான் அந்த அர்த்தம். இந்த மிஷின் ரொம்ப பழசாயிடுச்சு, இந்த மிஷினை மாற்றுங்க. பாக்கியராஜோட டேலண்ட்டை பார்க்கணுன்னா அந்த படத்தில் பார்க்கணும். முதல் படத்துலேயே அப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வச்சுருப்பார். கடைசி கிளைமேக்ஸ் காட்சி கண்கள் குளமாயிடும். சோறு இல்லாத சித்திரங்கள் படம் பேர். அதுக்கு பிறகு அவர் முதல் படத்தை சீமான் அதை சொல்கிறார். சொல்லிவிட்டு அது முதல் படம் டைரக்ஷன். அவருடைய முதல் படத்தில் ஹீரோவாக புதிய வார்ப்புகள் படத்தில் ஹீரோவாயிடார். அந்த படத்தில் அது பாரதி ராஜா படம் தான். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா கடைசி காட்சி அதை சீமான் அவர்கள் சொன்னதை சொல்கிறேன். அதில் முதல் காட்சின்னு கேட்டால் காதல் அவங்களுக்குள்ளே ஏற்படும் போது பத்திரிகை மூலமாக காதல் ஏற்படும். காஜா ஷெரீப் இருப்பார். அப்புறம் என்ன செய்வார் கேட்டிங்கன்னா, அந்த அக்கா இதயத்தை உங்ககிட்ட குங்குமம் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ பாக்கியராஜ் சொல்வார், அக்கா கிட்டே இருக்கிற இதயத்தை கொடுக்க சொல்லு, நான் குங்குமம் என்கிட்ட இருக்கிற குங்குமத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த காட்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ மாத இதழ்கள் இருந்துச்சு. ஒன்று குங்குமம், இன்னொன்று இதயம் பேசுகிறது. அப்போ இவர் கேட்பார் கேட்டிங்கன்னா, அக்கா உங்ககிட்ட இருக்க குங்குமம் கேட்டாங்க அப்படி சொல்லும்போது, உங்கள் அக்கா கிட்ட இதயத்தை கொடுக்க சொல்லி நான் குங்குமத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறார். இது அற்புதமான ஒரு காட்சி. அது கடைசி காட்சியே சொல்லியிருப்பார் சீமான். அதை சொல்லிவிட்டு கடைசி காட்சியில் ஒரு மேடை நிகழ்வு. அந்த மேடையில் பாக்கியராஜ் உட்காந்துருப்பார் சீமான் அவர்கள் பேசும்போது. அதுக்கு பிறகு என்னென்னா, இதை எங்கள் தம்பிங்க அனுப்பிச்சி விட்டாங்க, நான் சொன்ன தம்பிக்கு தான் அனுப்பிச்சி விட்டாங்க. அதில் சீமான் அடுத்தது சொல்லுவார் என்ன கேட்டால், அந்த படத்திலே கடைசி காட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, தாலியை அறுத்து கணவனே அனுப்பி வைக்கிற காட்சி. காதலி கட்டாய திருமணம் பண்ணி வச்சுருவாங்க. கடைசியாக கணவனே என்ன செய்யணும் கேட்டால், அந்த தாலியை அறுத்துட்டு காதலனோட சேர்த்து வைக்கிற காட்சி. அது ரொம்ப முரண்பட்டு வச்சு மிகப்பெரிய அளவில் சலசலப்பாச்சு. அந்த காலகட்டத்தில் எப்படி கணவனே தாலியை அறுத்துட்டு ஒரு புரட்சிகரமான ஒரு படைப்பாக பார்க்கப்பட்டது. பெண்கள் மத்தியில் குடும்பத்தினர் பரவலாக பேசப்பட்டது. அதை சீமான் சொல்லிவிட்டு உடனே அவர் பாக்கியராஜ் என்ன சொன்னார்னா, அடுத்த படத்தில், அதாவது அடுத்த படம்னா அந்த 7 நாட்களில் அந்த தாலிக்குள்ள மரியாதை என்னன்றதை சொல்லியிருப்பார். இதுதான் ஒரு இயக்குனர் பார்வை. சீமான் நம்ம பார்வை வேறு, இயக்குனர் பார்வை, ஒரு பத்திரிகையாளர் பார்வையை தாண்டி ஒரு இயக்குனருக்குள்ள பார்வைன்னு கேட்டால், அடுத்த படத்தில் இதில் தாலியை எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, என்னங்க தாலிக்கு எவ்வளோ பெரிய மகத்துவம் பண்ணுறாங்க. ஆனால் அடுத்த படத்தில் கேட்டிங்கன்னா அது சொல்லுவார், பார்த்தீங்களா, என் காதலி உங்கள் மனைவியாக வரலாம், உங்கள் மனைவி என் காதலியாக வர முடியாதுன்னு சொல்லிட்டு, இதுதான் கடைசி இந்த படத்தோட கிளைமேக்ஸு, நீங்கள் சொன்ன கதைக்கும் இது பொருந்தம்னு சொல்லிட்டு கிளம்பி போய்டும். அப்போ அந்த தாலி அறுக்கிற சீன், அந்த தாலி கணவன் அறுக்க போவோம், அவங்க தடுப்பாங்க. அவங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் கூட அந்த தாலின்றது எவ்வளோ பெரிய இது, அப்போ சடங்கு சம்பிரதாயத்துக்கு மரியாதை இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த படத்தை தாலி அறுத்துட்டு கணவனே சேர்த்து வைக்கிற காட்சி. இதில் பார்த்திங்கன்னா கணவன் தாலி அறுத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா, இல்லை இது சடங்கு சம்பிரதாயன்றது வலிமையானது சொல்லிட்டு அவர் வேலைக்கு போகிற மாதிரி. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு சீமான் அவர்கள் பேசியிருப்பார். ஸோ இது பார்த்திங்கன்னா மொழி, இப்போ இப்போ பாக்கியராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு தமிழா தெலுங்கான்றதை வேறு, மொழியை கடந்து படைப்பாளின்ற அந்த அடிப்படையில் சீமான் அவர்கள் பேசியிருப்பாங்க. பயங்கரமாக பாராட்டியிருப்பார். அதை இதெல்லாம் சமீபத்தில் இப்போ 1-2 வருஷங்களில் நடந்தது தான். அது என்னவோ இந்த மாதிரி மரணம் ஏற்பட போகிறதுனால பார்த்திங்கன்னா அவருக்கு 50வது விழா நடந்துச்சு. அவருக்கு பாராட்டு விழா நடந்துச்சு. அதில் சீமான் அவர்கள் பேசும்போதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டேஜ். சீமான் பேச அதனால் ஒரு படைப்பாளர், ஒரு இயக்குனர் இவர். இப்போ பாக்கியராஜெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இவர் ஜூனியர் தானே. ஒரு இயக்குனராக இருந்தால் கூட, இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தால் கூட, முக்கியமான தலைவராக இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பாராட்டியிருப்பார்
பாரபட்சம் இல்லாமல் பாராட்டியிருப்பார் பாக்கியராஜ். அது நிறைய வார்த்தைகள் போட்டார். இப்போ நான் குறைவாக தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இல்லை, இப்போ பல இயக்குனர்களினுடைய அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட தருணங்களில் சீமான் அவர்கள் முன்னிலையில் இருக்கார். இல்லை, கண்டிப்பாக நிச்சயமாக. இன்றைக்கி வந்து எந்த புதிய இயக்குனர் கூட சொல்கிறேன் நான், ஒரு பொதுவாகவே உங்களுக்கு ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ சமீபத்தில் கூட ஒரு படத்தை போய்ல, எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட ஒரு படத்தை பண்ணுறதுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த TN26ன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, உங்களுக்கு தெரியும். அந்த படத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஏன் இந்த சீமான் வந்து ஒரு திரைப்படத்தை விமர்சனம் பண்ணலாமா, ஆனால் உண்மையிலே அவர் ஏன் விமர்சனம் பண்ணணும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சினிமா கலைஞன் வந்து எப்படி வந்து ஆட்சியை பிடிக்கிறான். இப்போ நடக்கிற பல சம்பவங்களை நீங்கள் அந்த TN26 நீங்கள் பார்க்கலாம். TN26ன்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் நட்டு தான் நடிப்பார், நட்டி. அந்த படத்தை வந்து சீமான் வந்து டீகோட் பண்ணியிருந்தார். அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஏன் விமர்சனம் பண்ணாலும் பல பேர் கேள்வி ஏங்க இது பண்ணாங்க. நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். ஏன்னு கேட்டால் அதில் முழுக்க ஒரு சினிமா நடிகன் ஆட்சியை பிடிச்சி எப்படிலாம் வந்து ஒரு அலங்கோலங்கள் நடக்குதுன்றது தான் அந்த படத்தில் வந்து காமெடியாக சொல்லியிருப்பாங்க. இன்னும் கூட நெட்டில் இருக்குது அந்த படம். ஸோ அதனால் அந்த படத்தை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார். அதனால் சீமான் வந்து இப்போ நம்ம பார்க்குற படம் பார்க்குறது வேறு. இப்போ நான் ஒரு பத்திரிகையாளர் படம் பார்த்துட்டு விமர்சிக்கிறது வேறு. ஆனால் நான் சொன்னேன் முழுக்க வந்து ஒரு சினிமா, அதை கூட பல பேர் இந்த கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதனால தான் என்னவோ தெரியல, இந்த அபிபின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை உண்மையிலேயே சீமான் வந்து பார்த்து விமர்சனம் பண்ணியிருப்பார்னு நினச்சேன். ஏன்னா அப்படி ஒரு படம் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்ததே இல்லை. முழுக்க இஸ்லாமியருடைய வாழ்க்கை, அந்த முறை, அந்த அவங்களுடைய கலாச்சாரத்தையும் வந்து வாழ்க்கை முறையும் வந்து பேசியிருந்தார் சார். எங்கள் தேசம்ல போட்டுருங்க. அது நான் சரியாக கவனிக்கல. நான் ஒருவேளை கவனிக்க தவறி இருக்கலாம். ஆனால் வந்து உண்மையிலேயே வந்து நான் வந்து அவரோட சீமான் அவர்கள் வந்து இந்த படத்தை பார்த்துருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா ஆனால் இங்கே தான் சினிமா விமர்சனம் பண்ணாலும் அதையும் கூட வந்து ஒரு வியாபார கண்ணோட்டம். இப்போ ராதிகாவுக்கு இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு வியாபார கண்ணோட்டம் இருக்குது. படங்களை தாண்டி தனிப்பட்ட அனுபவம் ஏதாவது இருந்திருக்கா சார்? அதாவது சீமான் அவர்களுக்கும் பாக்கியராஜ் அவர்களுக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இது வரைக்கும் இல்லை. ஆனால் அன்றைக்கி மேடையில் பேசுனதை நான் ஃபுல்லாக கேட்டேன். பெரிய பாராட்டுகள் கொடுத்துருந்தார். பல படங்களை வந்து சொல்லியிருந்தார். இதில் ஒரு வசனங்கள் இருக்கார், வசனங்களை பிச்சு உதறி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாக்கியராஜ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்னா சீமான் வந்து கண்டிப்பாக வந்து சினிமாவில் வந்து ஜூனியர் தான் இருப்பார் கண்டிப்பாக. இவர் வந்து சீனியர் தான். ஏன்னா அந்த காலகட்டங்கள் இருக்குல்ல, பல வசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா திரைக்கதை வசனன்றது வந்து பார்த்திங்கன்னா அது பாரதி ராஜாவே வந்து மெச்சினவர் தானே. ஸோ அதனால் வந்து அந்த மேடையில் வந்து குறிப்பிட்டு நிறைய விஷயங்கள் பேசினார் நான் பார்த்தேன். சரி, இப்போ சமூக ஆளுமைகளுடன் சீமான் அப்படின்னு ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடத்தினாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இடைத்தேர்தலில் மிகவும் பலம் பொருந்திய ஒரு கட்சியாக நாம் தமிழை உருவெடுத்து வருது அப்படின்றத சீமான் அவர்கள் வந்து 2 லட்சம் பேர் படகை திரட்டக்கூடிய அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. இப்போ வந்து அரசியல் சூழல் மாறிடுச்சுமா. இப்போ வந்து ஒரு சினிமா அந்த அலைன்றது எப்பவுமே வந்து ஒரு முறை தான் அலைன்றது வீசும், திரும்ப வீசாது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்து ஜெயலலிதா கூட அப்படிதான் வந்து அனுதாப அலை வீசிச்சு. ஜெயலலிதாவுக்கு வந்து 90 வந்து அவங்க 91 வந்து ஒரு அனுதாப அலைனா ராஜீவ் படுகொலை வந்து அனுதாப அலை தான் கொண்டு வந்து அவங்க உட்கார வச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜெயலலிதா அலையெல்லாம் கிடையாது. ஆட்சிக்கு எதிரான அலைகள் தான் மாறி அடிச்சிட்டு இருந்துச்சு. ஒரு முறை திமுக ஆட்சிக்கு எதிரான அலை வீசும், அதில் அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆட்சிக்கு எதிரான அலை வீசும், அப்படி வருவாங்க. இப்படி தான் வந்து 95 தேர்தலில் வந்து அப்படி தான் 96. ஸோ வந்து ஒவ்வொரு முறையும் ஆட்சி மாற்றங்களும் எதிர்ப்பு அலை தான் தவிர கவர்ச்சி கிடையாது. இந்த டிவிக்கு அரசு கூட பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் இந்த அலை. இப்போ இந்த அலை வந்து பார்த்தீங்கன்னா ஓஞ்சிடுச்சு. அதுதான் வந்து கரூரில் வந்து பயணப்படுறதுக்கு காரணமே. இப்போ அதே அலை இருந்துச்சுன்னா அங்கே போக முடியாதுல்ல இல்லையா? இப்போ நீங்களும் கேள்வி கேட்பீங்கள்ல, அன்றைக்கி 26,000 பேர் வந்தாங்க, இப்போ போனார் வந்து ஆளே வரலைங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்கள்ல. ஸோ சொற்பமாக அந்த நபர் அந்த 26,000 பேர் வரல. ஆனால் அந்த அலை என்பது ஒரு முறை தான். இனிமேல் வந்து அதாவது ஒரு நடிகனுக்குள்ள அலை வந்து வீச போகிறதில்ல. ஒரு முதலமைச்சருக்கான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஆதரவு அலை இருக்கும், அல்லது எதிர்ப்பு அலை இருக்கும். அதனால் ஒரு முறை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கம் போல் வந்து இப்போ எப்படி வந்து புயல் வந்துச்சுன்னா அந்த கூரையெல்லாம் பிச்சுட்டு போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன செய்வாங்க, மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூரையெல்லாம் அமைச்சிடுவாங்க இல்லையா? அப்படி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புயல் ஒரு அலை மாதிரி வந்து வீசி கலைஞ்சி போயிடுச்சு, அவ்வளோதான். மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிர்மாணிக்கிற வேலை இருக்குது. இப்போ மீண்டும் நிர்மாணிக்கிற இடத்துல தான் எல்லா கட்சியுமே இருக்குது. அப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா புயல் அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இன்னொரு 20 வருஷம் ஆகும் இன்னொரு நடிகன் வந்து அப்போ வந்து அலை வீசத்துக்குன்றது. இந்த அலை இதோட முடிஞ்சிச்சு. விஜய்ன்ற அலை அவ்வளோதான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தில் அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை வச்சு தான், திட்டங்கள் என்ன வச்சுட்டு தான், அதை வச்சு தான் இப்போ அரசியலே இனி வரும். இனிமேல் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலையெல்லாம் வீச எம்ஜிஆருக்கா ஒரு முறை தான் அலை வீசிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அவர் வந்து திட்டங்கள் மூலமாக நின்னார். ஒரு முறை சத்துணவு திட்டத்தில் நின்னார், இன்னொரு முறை மருத்துவமனையில் அவர் வந்து படுத்திருக்கிற மாதிரி அந்த அனுதாப அலை. ஸோ ஆதரவு அலை என்பது வேறு, அனுதாப அலை வேறு.
சரிங்களா? அதனால் இனிமேல் அலை வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு அலைன்றது வீச போகிறது கிடையாது, நடிகனுக்குள்ள அலை வீச போகிறதில்ல. அப்போ இருக்கிற கட்சிகள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சக்தியை நிர்மாணிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அந்த வேலையை தான் நாம் தமிழ் கட்சி செய்கிறதா நான் நினைக்கிறேன், சீமான் செய்கிறதா நினைக்கிறேன். சார், அவருடைய வெற்றி இந்த இடைத்தேர்தலில் சட்டமன்றம் செல்வது எல்லாருடைய கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் வந்து நிற்கிறாங்க எல்லாருமே. இப்போவே வந்து புளியை கரைக்க ஆரம்பிச்சிச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அம்பாசமுத்திரத்தில் வந்து சீமான் நிற்கிறாரு, அது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. யார் உறுதி பண்ணாங்களோ எதிர்கட்சிகள் உறுதி பண்ணிட்டாங்க. அது சீமான் டிக்ளேர் பண்ணாரா, நாம் தமிழ் கட்சி டிக்ளேர் பண்ணிச்சா, இல்லை வந்து மற்றவங்க யார் டிக்ளேர். ஆனால் வந்து எதிர்கட்சிகள் வந்து நான் சொல்கிறது ஆளுங்கட்சிகள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, சீமான் வந்து அம்பாசமுத்திரத்தில் நிற்கிறாரு அப்படின்னு வந்து டிக்ளேர் ஆச்சு. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உறுதியாக இருந்தால் ஏன் இவங்களுக்கு பிரச்சனை? இப்போ இவங்களுக்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் அல்லது வந்து மற்ற சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறுத்தல் இருக்குது. சீமான் நிற்க போகிறாரு, சீமான் வந்து சட்டசபைக்கு போனால் என்ன நடக்கும், அதுக்கு என்ன வேலை செய்யலாம், இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ அதுவே வலிமை தானே. இன்னும் டிக்ளேர் பண்ணவே இல்லை, ஆனால் வந்து ஒரு பேச்சு இருக்குது, அம்பாசமுத்திரத்தில் வந்து சீமான் நிற்கிறாருன்னு சொல்லி. இதுவே ஒரு வெற்றி தான். இது ஆளுங்கட்சி தரப்பில் தான் வந்து பரவலாக வந்து இப்போ வந்து யோசிக்க ஆரம்பிச்சு. வெற்றியின் மூலம் மக்கள் தேடல் என்னவா இருக்கு சீமான்? மீண்டும் சொல்கிறேன், எல்லாரும் வந்து ஒரு வார்த்தை காரைக்குடி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் 1 2வது இடம், நீங்கள் 3வது இடத்தை தாண்டி 4வது இடம், 3வது இடமே கற்பனை பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸிட் போலிங்கில் எல்லாமே 1 பிற 1 பிற அந்த வார்த்தை சொல்லுங்க. பிறன்ற இடத்துல 1க்கு மேலே ஒரு 9 6 வரைக்கும் சொன்னாங்க. 1லேருந்து 6 வரைக்கும் பிற மற்றவைன்னு தான் சொன்னாங்க எல்லா வந்து ஊடகங்களும். ஏன் என்டிகேன்னு சொன்னால் என்ன? நீங்கள் அதை ஜெயிக்கட்டும் தோக்கட்டும், நீங்கள் ஏன் அந்த என்டிகேன்றதை பயன்படுத்தாமல் வெறும் ஏடிஎம்கே டிஎம்கே டிவிக்கு அதோட முடிச்சுட்டு அடுத்தது பிறன்ற அந்த வார்த்தைக்கு போயிட்டாங்க, மற்றவையும் போயிட்டாங்க. அப்போ கூட 1லேருந்து 6ன்னு சொன்னீங்க. அந்த 1 எதுவாக இருக்கும்? கண்டிப்பாக காரைக்குடியாக தான் எல்லோரும் இருக்கும்னு நினச்சேன். ஆனாலும் வந்து அது நடக்கலை. அதிலே எனக்கு தெரியுது கேட்டிங்கன்னா வந்து அங்கே கடைசி நேரத்தில் ஏதோ உள்ளடி வேலைகள் நடந்திருக்கு. இந்த 4வது இடம் என்னால் அதை நம்ப முடியல. எப்படி வந்து கொளத்தூரில் வந்து முக ஸ்டாலின் தோத்துறாருன்றதை நம்ப முடியலையோ, ஏன்னா அவ்வளோ வேலை நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், பக்கத்தில் தொகுதி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், கொளத்தூரில் அவ்வளோ வேலை நடந்திருக்கு. எப்படிங்க இங்கே 7000 ஓட்டில் தோத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. அதே கேள்வி தான் நமக்கு இருக்குன்னா, காரைக்குடியில் எப்படி தோத்தார், சீமான் எப்படி தோத்தார், அந்த கேள்வி இருக்குது. உலகம் முழுவதும் இருக்குது அந்த கேள்வி. 4வது இடத்துக்கு எப்படி போனார்? அதில் தான் சதி இருக்குது. நீங்கள் தோக்கட்டும் வெற்றி தொழில், நீங்கள் 2வது இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸில் வந்து லோ டிஃப்ரென்ஸ் தோற்றுறாங்க. 4வது இடத்து தலைப்படுத்தல எனக்கு அதில் நம்பிக்கை, ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்றது நம்ம புரியும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான். அவன் கேட்டால் அவர் தனித்து போட்டிட்டு வரா, கூட்டணியில் போட்டு, அது இன்னும் டிக்ளேர். நீங்கள் முதல்ல இடைத்தேர்தல் டேட் அறிவிக்கணும். ஆனால் இப்போ ஒரு பயம், ஒரு அச்சம் இருக்குன்னு கேட்டால் என்னங்க பொது வேட்பாளர் சொல்லுவாங்க, பொது வேட்பாளர் சொல்லிட்டு வந்து கோட்டைக்குள்ள வந்துட்டாருன்னா நம்ம இந்த டயலாக் விட முடியாதுல்ல. இப்போ 2 கட்சியும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க டிவிக்கில்? உங்கள் ஆட்சியில் சரியாக இருந்துச்சா? ஆமாம், உங்கள் ஆட்சி சரியாக இருந்துச்சா? எங்கள் ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வயசு குழந்தை தான் ரேப் பண்ணிருக்கோம். உங்கள் ஆட்சியில் 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணாங்க. உங்களால் ரேப் பண்ண அதுவும் இருக்குது இல்லையா? நான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க சொல்லக்கூடியவன்னு கேட்டால் எங்கள் வந்து பார்த்தா எங்கள் கட்சிக்காரர் ரேப் பண்ணவே இல்லை. அப்படி தானே அதை வச்சு நான் பேசணுது. ஆமாம் ஆமாம் சார், அதான் அதிமுக திமுக எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான். அது அப்போ சீமான் வந்து அந்த பதில் சொல்ல முடியாதுல்ல. சீமான் கிட்ட வந்து அந்த மிஸ்டர் கிளீன்ன்ற அந்த இது இருக்குல்ல, அந்த அடையாளம் இருக்குல்ல. ஆனால் உங்ககிட்ட அப்படி இல்லை. என்ன நீங்கள் கை காட்டுறீங்கல்ல, எது கட்டாலும் எனக்கு நான் ஊழல் கொள்ளை லஞ்சம் அதுதான் பேசுகிறீங்க. பாலியல் குற்றம்னா உங்களுக்கு பொள்ளாச்சி, உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அப்படி தான் பேசுகிறீங்க. சீமான் வந்தால் அப்படி பதில் சொல்ல முடியாதுல்ல. முதல்ல இந்த கேள்வியில் வந்து சராசரி சாதாரண மனிதர்கள் கேட்குற கேள்வி சீமான் கேட்குறாருல்ல. உங்களுக்கு வாக்களிச்சது எதுக்கு? அவங்க சரியில்லைன்னு தான் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கோம். திருப்பி நீங்கள் அவங்கள கை காமிச்சிருந்தீங்கன்னா சீமான் மூலம் தான் இந்த கை காட்ட முடியாது. 2வது இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது கேட்டால், இப்போ எல்லா கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று டிஎம்கேக்கு ஆதரவாக இருந்த அத்தனை கட்சிகளும் இப்போ எங்கே போய் நிற்குதுன்னு கேட்டால் டிவிகே கிட்ட போய் நிற்குது. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணியிலேருந்து வெளியே வந்த கதை தான் திமுக. அப்போ திமுக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனித்து போட்டின்ற அந்த சிந்தனை தள்ளப்பட்டாங்க. அப்போ சீமான் பாதையில் தான் வந்து இன்றைக்கி டிஎம்கே இருக்குது. சீமான் என்ன ஸ்டாண்டர்ட் தான் தனித்து போட்டி ஸ்டாண்டர்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கூடிய டிஎம்கே சீமான் பாதையில் தான் கல்யாணத்தில் சந்தித்தது கூட ஏதோ பெட்டி வாங்கிட்டாரு. அதெல்லாம் கண்ட பொறிக்கைகள் பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. இதெல்லாம் பொறிக்கைகள் எடுத்து வருது. எப்படிமா இது என்னமா இது 100 கோடி இந்த ஏதோ ஒரு இந்த ஊடகத்தில் வந்து இந்த பீலா பிஸ்மின்னு ஒருத்தன் உட்காந்து சொல்லிடுறேன். நான் கேட்குறேன், அறிவு எப்படி 10 ரூபா நோட்டை கொடுத்தாலும் 100 ரூபா நோட்டு கொடுத்தேன். எண்ணி பார்த்தானா இவன் எந்த பேங்க்கில் கிரெடிட் ஆச்சு இதிலே தெரியலையா? அவன் கேட்டால் இவனுங்களே கோல்டு காயின் வாங்கி வந்து கோவர கும்பல் இவனுங்க. இவன் சினிமா கிசு பேசுகிறவன். 100 கோடினா எப்படா வாங்க முடியும்? எப்படி எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் மாறிச்சா? 100 கோடின்னு சொல்லல, என்ன கணக்கு, எந்த அமௌண்ட்டாக கொடுத்தாங்களா, பேங்க்கில் டிரான்சாக்ஷன் பண்ணாங்களா, எதுக்கு கொடுத்தாங்க 100 கோடி ரூபாய்? சார் 1.5 கோடி கார் வாங்கினது எப்படி அப்படிலாம் பேசுகிறேன். நான் இங்கே ஒரு விஷயம் நான் சொல்ல முடியுமா? இங்கே இப்போ நான் இப்படி எடுத்துங்க, நீங்கள்
எம்ஜிஆர் வந்து இதை சொன்னால் தான் புரியும் உங்களுக்கு. எம்ஜிஆர் வந்து தனி கட்சி தொடங்குறாரு. வந்து சேர்ந்தவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் ரசிகர் மன்றத்தை நீங்கள் வந்து கட்சியாக அமைச்சால் கூட டிஎம்கேல வந்து ஆட்சியில் இருந்த, அதாவது அண்ணா பீரியடில் இருந்தவங்க, கலைஞர் பீரியடில் இருந்தவங்க கிட்டத்தட்ட பாதி பேர் செங்குத்தாக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் வந்து சேர்றாங்க. அதில் வந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காளிமுத்து, சீமானுடைய மாமனார். ஏதோ ரோட்டில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைலிவிடினா வந்து இங்கே பிளாட்பாரத்தில் இருந்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு நான் கேட்குறேன், ஒரு முன்னாள் அமைச்சர் அவங்களுக்கு ஏற்கனவே வந்து சொத்து பத்துகள் இருக்குது. எம்ஜிஆர்கள்ட்ட வந்து இணையும் போது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து சொத்து பத்துகளோடு இருந்தவங்க தான். ஏன் இன்னும் சொல்லப்போனால் அண்ணா காலத்தில் வந்து இணைஞ்ச பல பேர் வந்து அந்த காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா வந்து வசதி வாய்ப்போடு இருந்தவங்க. பல பேர் குறிப்பிட்டு சொல்ல முடியும். நிலம்பூலம் உள்ளவங்க தான் வந்து சேர்ந்தாங்க. நீங்கள் அந்த பிடிஆர் குடும்பத்தை சேர்த்துக்கினாலும் சொல்கிறேன், எல்லாமே சொல்கிறேன். இன்றைக்கி நான் அந்த பிடிஆர் பயணிகள் தியாகராஜர் இருக்காங்க, பல தொழிலதிபர்கள் அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பல வந்து வசதி படைத்தவர்கள், நிலச்சுவார்ந்தார்கள், இவங்கெல்லாம் தான் வந்து அந்த கட்சியில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. எல்லாம் ரோட்டில் இருக்க யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதாக இப்போ ஒருத்தவங்க வந்து நான் எளிய மக்களுக்கெல்லாம் நான் பதவி கொடுத்துருன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் போதை வந்து பயன்படுத்தணும் இருக்காங்க. ரோட்டில் போகிறவங்க கண்டவனுக்கும் இப்போ வந்து பதவி கொடுத்துட்டு அவசரப்படுறாங்க. அன்றைக்கி அப்படி கிடையாது. வந்து எம்ஜிஆர் கூட சேர்ந்தவங்கெல்லாம் நிலச்சுவார்ந்தார்கள், பெரிய வசதி படைத்தவங்க. அப்படி அதில் ஒருவர் தான் இந்த காளிமுத்து. அதை புரிஞ்சிடும். இதை தாண்டி ஒருத்தர் 2 பேர் அப்படி இருந்தாங்க. யார் ஜேபிஆர் போன்றவங்கலாம் வந்து அவங்க வந்து அவங்களுடைய வேலை வேறு, ரவுடிசம் அது இது பண்ணிட்டு தான் அன்றைக்கி வந்தவங்க. இப்போ நான் சொல்கிறது கேட்டால் இப்போ இந்த மாதிரி காளிமுத்து போன்றவர்கள் இந்த போய் வந்தாங்கன்னா அவங்க வந்து அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் கணக்கில் வச்சுருந்தாங்க. ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் பெண் எடுத்திருந்தா கூட நீங்கள் சொல்லலாம். அப்போ இந்த பணமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்சியோட தொண்டர்கள் கொடுத்த பணம் தான். இல்லை இந்த மாதிரி 100 கோடி நான் சொன்ன திரள் நிதி எதுக்கு கட்சி? இப்போ நான் கேட்குறேன், இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு பயன்படுதா, இவர் பயணப்படுறதுக்கு பயன்படுதா? அது சொல்லுங்க. அவர் பயணப்படுது, குடும்பத்துக்கு அதிகமாக பயன்படுதா காரு? குடும்பத்தோட பயன்படுத்துக்கா? இவருடைய வாழ்க்கையே வந்து பெரும்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பயணம் தான். அதுக்கு தான் இந்த கார் பயன்படுது. அப்போ எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு எடுக்க முடியுமா? ஒரு திறன் நிதின்னு வந்தால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வந்து கட்சியோட உட்கட்டமைப்பு, அது கம்ப்யூட்டர் தேவைப்படும், இல்லை வந்து ஒரு அலுவலகம் தேவைப்படும், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு பயணத்துக்கு கூட தேவைப்படும். எல்லாத்தையும் உட்காந்து கணக்கு போடுவீங்களா நீங்கள்? அப்போ சீமான் மீது வேறு எதுவும் குற்றம் சொல்ல முடியாது. இல்லை சார், இப்போ அந்த வேட்பாளராக ஆக போறாருன்னு இந்த மாதிரி அவதூறுகளை ஆமாம். இப்போ மிஸ்டர் கிளீன்ற அந்த இமேஜ் எப்படி உடைக்கிறது? இப்போ சீமான் வந்து எந்த ஊழல் குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது. அப்போ என்ன சொல்லலாம்? இந்த மாதிரி நாய்களை வந்து என்ன சொல்லிட்டுனா 100 கோடி வாங்கிட்டாரு. ஏன் இது முன்னாடி துக்கம் விசாரிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா பொட்டி கை மாறுற மாதிரி ஏஐவிலே போட்டவங்க தானே இவனுங்க. இப்போ என்னன்னா சீமான் மீது ஒரு இது இருக்குது, அவர் மிஸ்டர் கிளீன் அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குது, ஊழல் கரையற்றவருக்கு. அப்போ கரைப்படுத்தணும், என்ன செய்யலாம்? பாருங்க, திரள் நிதி வாங்கிட்டு கார் வாங்கிட்டாரு. இந்த கார் பிரச்சனை இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடியே வந்துச்சு அது. சரிங்களா? ஒரு தடவை கார் மாற்றும் போது ஒன்றா இந்த சொல்லிட்டா இருப்பேன். இதை தாண்டி வேறு என்ன சொல்ல முடியும்? அப்போது ஒரு நிர்வாகத்துக்கு, கட்சி நிர்வாகத்துக்கு என்ன தேவைன்னு பாருங்கள். அத்தனை தேவைகளும் வந்து என் கட்சி ஆஃபீஸ் கூட ஒரு 4 பைக்கு தேவைப்படும் ஒவ்வொருத்தர் பயணப்படுறதுக்கு. அது நீங்கள் கேட்பீங்களா? இன்னும் மற்ற கட்சிகள் இருக்குல்ல, நான் இவரை விட்டுருங்க, இப்போ நான் சொல்கிறது பெரிய கட்சியை விட்டுருங்க, திமுக விட்டுருங்க, அதிமுக விட்டுருங்க, இந்த உதிரி கட்சிகள் இருக்குல்ல, உதிரி கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2ஆம் கட்ட தலைவர் அத்தனை பேரும் தான் கார் வச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே கேட்பீங்களா நீங்கள்? கண்டிப்பாக. அவங்க எங்கேருந்து பணம்? தேர்தல் செலவினங்கள்ல மிகவும் குறைவாக செலவு பண்ணது நாம் தமிழர் கட்சி தான். அதெல்லாம் பேசு பொருளாக இல்லைம்மா. இது வந்து இது பாருங்க, இதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் அது பெருசாக பேசப்படுது. இதை இக்னோர் பண்ணிட்டு போனோம். இந்த பீலா பிஸ்மியெல்லாம் வந்து காலை நக்கி பிழைக்கிறவங்க நல்லா தெரியும். வந்து சினிமா விமர்சனன்ற பேரில் கிசுக்கு எழுதிட்டு கண்ட நடிகை கிட்ட வந்து பணம் பறிக்கிற வேலை தான் இவனுக்கு பண்ணுறது. சீமான் அவர்களை இப்போ டார்கெட் பண்ணுறாங்களா? அப்படி இல்லை. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எதிர்காலத்தில் சீமான் வந்து ஒரு வலிமையான சக்தி. இப்போ இவங்களுக்கு டஃப் கொடுக்குற சக்தி என்ன? இப்போ சீமான் நேருக்கு நேர் வந்து இவங்களை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளை அச்சப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஊழல் வழக்கு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு சீமான் இதுக்கு பயப்படணும்? அஞ்சாமல் கேள்வி கேட்குறது சீமான் மட்டும் தான் கேட்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊழல் சமப்பட்டு சம்பாரிச்சு வச்சுருக்காங்க கோடியாக, அவனை போய் வந்து நோண்டலாம். இன்றைக்கி ஏவாவியல் நோண்டிங்க, நாளைக்கு இன்னொருத்தர் நோண்டுவீங்க, அடுத்தடுத்து போகலாம். அதனால் அவங்க அச்சப்படலாம். இங்கே வந்து அச்சம் இல்லாமல் கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது சீமான் மட்டும் தானே. அப்போ என்ன எப்படி கரைப்படுத்தலாம்? அவர் திறன் நிதி வாங்கிட்டார், கார் வாங்கிட்டார். கார் வாங்கி என்ன பண்ணார்? கார் வாங்கி குடும்பத்தில் வந்து டெய்லி வந்து ஃபேமிலியோட சுற்றிட்டு இருக்கிறாரா? கட்சியோட பயணத்துக்கு தான், இல்லை கட்சிக்காக தான் எல்லாமே தேவைப்படுது. அங்கே ஒரு லேப்டாப் வாங்கினாலும் அது கட்சிக்காக தான். அப்போ எதுக்கு திறன் நிதி வாங்குறது? என்ன திறன் நிதி வாங்கி என்ன பண்ண முடியும்? கட்சியோட நிர்வாகத்துக்கு உட்கட்டமைப்புக்கு என்னெல்லாம் தேவையோ. இப்போ நான் கேட்குறேன், இப்போது இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு 500 கேமரா போட்டான், 500 கம்ப்யூட்டர் போட்டான். புரியுது சொல்லு, 500 கம்ப்யூட்டர் போட்டு சேர்ந்தான். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளத்துக்கு ஆளை போட்டு
ஒவ்வொரு பகுதியில் போய் காம்பைன் பண்ணுங்கள், அங்கே இருக்கிற வந்து விஷயங்களை எங்களுக்கு சேகரிச்சு அனுப்பணும். இது வந்து ஒரு கட்சி உட்கட்டமைப்புக்கு தேவைப்படுச்சு. இங்கே என்ன இருக்குது? இந்த நம்மக்கிட்ட நமக்கு வந்து இந்த மாதிரியான உபகரணங்கள் எதுவுமே இந்த நாம் தமிழ் கட்சி பற்றி எளிய அங்கங்கே இருக்க இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய தம்பிகள் அவங்களா பேசுகிறது தான். இப்போ சாட்டை பேசுகிறாருன்னா அந்த மாதிரி வந்து பல பேர் வந்து ஒரு 10 அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. என்ன வார் ரூமுக்கு ஏதாவது இருக்கா என்ன? இல்லை. ஒரு 500 கம்ப்யூட்டர் தேவை. அப்போ ஒரு 500 கம்ப்யூட்டர் வாங்கிட்டு இதெல்லாம் எப்படி வந்து கேட்டால் இது திறன் இதெல்லாம் வந்து சொல்லுவீங்களா? அப்போ உங்களுக்கு வேறு எதை தரணும்? சீமான் காரை தவிர நீங்கள் எதுவும் சொல்ல முடியாது. யார் கார் ஓட்டுறாரு, காரில் போகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அற்பத்தனமான குற்றச்சாட்டு. இதுக்கெல்லாம் வெயிட்டே கொடுக்கக்கூடாது. அதை சொல்கிறவங்க யார் பாருங்கள், எல்லாம் ஈனப்பயல்கள்லாம் யார்? இந்த பீலாபீஸ் மீது தான் நான் சொல்கிறேன். கிசுகிசு எழுதுருவான் அவனுக்கெல்லாம் ஒரு வெயிட்டேஜே கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.